இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாவு டான்ஸ் தான் ஆடணும். வாங்க, உனதான் தெரியுமே. டாடாண்டாரன் டாடாண்டாரன் டா. வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரோல்ஸ் வித் யூ ரஹ்மான் டி வில்லியர்ஸ், பிரவீன் ஸ்பீக்ஸ் அண்ட் கிரிக்கார்த்தி ப்ரோ. இன்னைக்கு வேல் வந்து நம்மளோட அன்பார்ச்சுனேட்டா ஜாயின் பண்ண முடியல, மிஸ் ஆயிட்டான். ஸோ நம்ம இந்த சைடு ஒரு ஆர்சிபி ஜெர்சி, இந்த சைடு ஒரு ஆர்சிபி ஜெர்சி, நடுவுல வந்து சிஎஸ்கே ஜெர்சி போட்டு நம்ம ப்ரோ வந்து உட்காந்துருக்காரு. வெல்கம் ப்ரோ. வெல்கம் ப்ரோ, தேங்க்யூ. இல்ல எத்தனை பேர் வந்தாலும் ஒரு ஆளை நின்று சமாளிக்கலான் இருக்கேன். வாங்க வாங்க, யாரா இருந்தாலும் வாங்கன்றது. ஓகே, மேட்ச் நம்ம ரிவ்யூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் நான் ஒன்று எடுத்து வந்திருக்கேன். இதை வச்சே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ரோ என்ன சொல்ற, மேட்ச் எப்படி போச்சுன்னா இது எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் தான். ஆக்சுவலா நீங்க எல்லா சிஎஸ்கே ஃபேனுக்கும் தெரியும், அவங்க எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா ஒரு ஃபைட் இருக்கும். ஏன்னா வந்து ஆன் பேப்பர்ல வந்துட்டு ஆர்சிபி டீம் எங்கேயோ இருக்காங்க, சிஎஸ்கே டீம் எங்க இருக்காங்கன்ற லெவல்ஸ் நமக்கு முன்னாடியே தெரியும். சிஎஸ்கே டீம்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து ஒரு ஃபைட் தான். சரி ஓகே, நீ தோத்துரு, ஆனா வந்து சரி உனக்காண்டி நீ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கனால எங்களுக்கு காட்டுன்ற அளவுக்கு தான் இது இருந்துச்சு. ஏதாச்சும் ஒரு மிராக்கிள் நடந்தா மட்டும் சிஎஸ்கே ஜெயிப்பாங்கன்ற இதோட நோக்கத்தோட தான் இன்னைக்கு எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் வந்து மேட்சை பார்க்க போனது. மேட்சை பார்த்ததுமே அந்த மிராக்கிள் நடக்கல. ஆல்சோ என்னை கேட்டா வந்துட்டு என்ன சொல்றது ப்ரோ, எனக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான் தெரிஞ்சது கம்பேர்ட் டு அதர் டூ மேட்சஸ். நீங்க எல்லா விஷயத்திலுமே எல்லா பேசிக்ஸும் எடுத்தாமோ எனக்கு சரி ஓகே, டிம் டேவிட் போட்டு பொலந்தான் காட்டு சுத்த அதான். ஆமா, மாட்டடி வாங்கணும், எல்லாரும் நல்லா தான் அடி வாங்கினானுங்க, ஒரு ஆள் விட்டு வைக்கல, எல்லாம் பண்ணானுங்க. பட் கம்பேர்ட் டு அதர் டூ மேட்சஸ் வந்து ஓரளவுக்கு எனக்கு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸா தெரிஞ்சிச்சு ஃப்ரம் சிஎஸ்கே. லைக் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிராஃப் எனக்கு தெரியுது. ஸோ போக போக இதோட பெட்டரா தான் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமா, ஒரு கஷ்டமான தோல்விதான், ஏத்துக்க முடியாத ஒரு தோல்விதான், பட் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் நினைக்கிறேன். முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன், இது உங்க மேல பர்சனலா எதுவும் கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸ்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சொல்லிடுறேன், ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம போயிருவோம். 2-3 இயர்ஸ் இல்ல, ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடியே போயிருவோம். எம்ஐ அண்ட் சிஎஸ்கே வந்து எவ்வளவு பெரிய ஒரு ரைவல்ரியா இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் சண்டை போடுவானுங்க, எந்த கமெண்ட் செக்ஷன்ல போனாலும் சண்டை போடுவானுங்க, எப்படி பார்த்தாலும் சண்டை போடுவானுங்க எம்ஐ அண்ட் சிஎஸ்கே. இப்ப ஆர்சிபி வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சோன்னா அவங்க ரொம்ப பங்காளி ஆயிட்டானுங்க, அப்படியே ரொம்ப உடன் புரியாத நட்பாகிட்டானே. கேட்டா எங்களுக்கும் ஆர்சிபிக்கும் எந்த பகையும் இல்லை, அவங்க எல்லாம் ஒரு டீமா, சீச்சி அவங்க எல்லாம் நாங்க நாய் மாதிரி பாக்குறோம், கீழே பாக்குறோம், அப்படி பாக்குறோம், இப்படி பாக்குறோம், எங்கள்கிட்ட 5 கப்பு இருக்கு, அவங்க இப்பதான் ஒரு கப்பு வாங்குறதுக்கு முன்னாடி கப்பே இல்லைன்னு பேசி லாலிபாப்புன்னானுங்க. இப்ப வந்து 5 கப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அது அவங்களோட லெகசி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா மத்தவனுக்கு கொஞ்சமாவது ஒரு இது கொடுங்க. அவனுங்களும் ஒரு டீம் தான், அவனுங்களும் எல்லாருமே கிரிக்கெட் விளையாட தான் வந்திருக்கானுங்க. இப்ப இந்த டவுன்ஃபால்ல அடிக்கிறது அவங்களுக்கு வலிக்குது. அவங்களுக்கு இந்த டவுன்ஃபால் அடிக்கிறது வலிக்குதுன்னா இத்தனை வருஷம் ஆர்சிபியை டவுன்ஃபால்ல அவங்க அடிச்சிருக்காங்க. எப்பெல்லாம் ஆர்சிபி 10th பிளேஸ்ல முடிச்சாலும் சரி, பிளே ஆஃப் வந்தாலும் சரி, எல்லா ஸ்டேஜ்லயுமே ஆர்சிபியை போட்டு அடிக்கிறாங்க. இப்ப வந்து எங்களுக்கு குத்துது குடையுதுன்னா இப்ப வந்து அப்படியே சிம்பதி கிரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எங்க டவுன்ஃபால்ல போட்டு நீங்க இப்படி அடிக்கிறீங்க. இப்ப இத்தனை வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க? அதை தானே பண்ணீங்க. அவங்கள சொல்ல ப்ரோ, மொத்தமா சொல்றேன், அததானே எல்லாரும் பண்ணாங்க. அப்படிங்கும் போது இப்ப மட்டும் வந்து எங்களை இப்படி டவுன்ஃபால் இது பண்றீங்க அது பண்றீங்கன்னா இதெல்லாம் இந்த கதைலாம் வேலைக்கே ஆகாது. அகைன் நீங்க வந்து ஆர்சிபி ஒரு டீமாவே பார்க்க வேணாம். எம்ஐ அண்ட் சிஎஸ்கே தான் ரைவல்ரி, எம்ஐ அண்ட் சிஎஸ்கே தான் ரைவல்ரி ஆக்சுவலா. ஆனா இப்ப வந்து உங்களோட இப்ப ரீசெண்டா அந்த 2 இயர்ஸ் வருஷம் பார்த்துட்டு நீங்க ஆர்சிபி பக்கம் திரும்புற மாதிரி இருக்கு. நாங்க பயப்படலான்னு சொல்லிக்கிட்டே பயப்படுற மாதிரி இருக்கு. அதுதான் உண்மை. ஆக்சுவலா வந்து ஒரு ஈஸி பிரே கான்செப்ட் தான். இப்ப நாங்க மும்பைட்ட போயிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து சண்டை போட முடியாது. ஏன்னா ஒன்டே 5 டிராஃபி தான் இருக்கு, 5 டிராஃபி போடான்னு நம்மளுக்கு ஒரு ஈஸி பிரே, நம்ம தோத்துட்டு இருக்கோம், நமக்கு எதை வச்சு கவர் பண்றது தெரியாது. அப்படின்றப்போ நம்மளை பார்க்கும்போது சரி ஓகே, இவன் பார்த்தா இவன் கொஞ்சம் தேர்வான் போல அப்படின்ற மாதிரி வந்து சரி கப்பை வச்சு உங்ககிட்ட வந்து சண்டை போடலான்ற கான்செப்ட்ல எல்லாம் போயிட்டு இருக்காங்க. பட் வந்து டீம் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு வந்து அவங்களால சண்டை போடவும் முடியாது. லாஸ்ட் 2 இயர்ஸ்ல வந்து ஆர்சிபி எந்த லெவல்ல இருக்காங்க, எவ்வளவு பெரிய இம்ப்ரூவ்டு டீம்னு நீங்க பாத்துக்கோங்க.
அதே இது இங்க கம்பேரிட்டிவ்லி பாருங்க, லைக் எல்லா இடத்துலயுமே தோக்குறாங்க. லைக் ஆக்ஷன்ல இருந்து டீமோட காம்பினேஷன்ல இருந்து எல்லாத்துலயுமே தோத்துட்டு தான் இருக்காங்க ஆர்சிபிட்ட. இத்தனை வருஷம் 17 வருஷம் வந்து உண்மையாவே நல்லா பண்ணல, நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்காங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஒரே ஒரு இந்தியன் பிளேயர் கம்ப்ளீட்டா ரிலையண்டா இருந்திருக்காங்க. ஓகே, 17 வருஷம் கேவலமா விளையாடிட்டாங்க, ஒரு டீமே இல்ல வச்சுக்கோங்களேன். போன வருஷம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு ஒரு டீமா வந்திருக்காங்க, ஒரு கப்பு ஜெயிச்சிட்டாங்க. இத்தனை வருஷம் இல்லாத ஒரு இது. ஏன்னா நீங்க ஈஸியா ஜெயிக்கிறத விட 17 வருஷம்ன்றத ஒரு அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஒரு சப்போர்ட் பண்ணியிருந்த ஃபேனுக்கு அது ஒரு பெரிய விஷயம் தான். அப்படி அவன் போயிட்டு மேட்ச் பாக்குறப்போ அவனுக்கு ஒரு இது இருக்கும் தானே, எப்படி நம்ம டீம் ஜெயிச்சிச்சு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, இப்ப சும்மா கத்திட்டு இருந்தா பரவாயில்ல. இதெல்லாம் மேட்ச் ஜெயிச்சுட்டு போறவங்கள வந்து எப்படின்னா ஒரு அது சொல்றாங்கல்ல, ட்ரீட் பண்றதே வந்து கொஞ்சம் இதா இருக்கு. நான் வந்து டீம் எல்லாம் எனக்கு இன்னுமே சிஎஸ்கே வந்து நான் அகேன்ஸ்டா தான் பேச மாட்டேன், பட் ஃபேன்ஸ் ட்ரீட் பண்றேன்னு ஒன்று இருக்குல்ல, எதுக்கு எடுத்த உடனே இந்த கப்பு நம்ம முத வாட்டி ஜெயிக்கிறவனுக்கு அப்புறம் ஒரு வேல்யூவே இல்லையா? 5 வாட்டி ஜெயிச்சு தான் பேசணும்னா அப்போ எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சுட்டு போதான் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வாட்டி அந்த இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கல்ல, அதை ஆனா அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. அதுதான் ஓகே பண்றாங்க, நல்லா பண்றாங்கல்ல அப்படின்னு சொன்னா இந்த சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் அந்த நடுவுல ஃபைட்டே இருக்காது. ஓகே நல்லா பண்றாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருசா ஒண்ணும் இல்ல. ஆர்சிபி வந்து சிஎஸ்கேவோட பெருசுன்னு சொல்ல முடியாது. நீங்க எப்படி பார்த்தாலும் சிஎஸ்கேவோட லெகசி பெருசு ஆர்சிபியோட. பட் நல்லா பண்றாங்கன்னு ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே இங்க வந்து பெரிய டிபேட்டே இருக்காது. இந்த மாதிரி பேண்டர்ஸ் ஐபிஎல் ஸ்பெஷல் எனக்கு தோணுது. லைக் இந்த மாதிரி பேண்டர்ஸ் தான் ஐபிஎல் இன்னும் கொஞ்சம் வந்து காம்படிட்டிவா ஸ்பெஷலா ஆகுது எனக்கு தோணுது. சொல்லுங்க ப்ரோ. அந்த பேண்டர்ஸ்லாம் இருக்கணும். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் தாண்டும் போது தான் அங்க பிரச்சனை. ஆர்சிபி ஃபேன்ஸ் சின்னசாமிக்கு வெளியில பண்றது ஒரு மட்டமான காரியம், சிஎஸ்கே ஃபேன்ஸ் எடுத்து பண்றது அந்த ஜெர்சி எல்லாம் முடிச்சு இழுக்கிறது அப்படிலாம் பண்றது இஸ் வெரி வெரி வேர்ஸ்ட் திங். அதுக்கெல்லாம் நான் முட்டையே கொடுக்கல. அதே மாதிரி போன வருஷம் மேட்சை தோத்துட்டு சிஎஸ்கே வந்து ஆர்சிபியோட மேட்சை தோத்துட்டு ஒரு 4 பேர் ஆர்சிபி ஃபேன் வாயில போய் லாலிபாப் வைக்கிறது இப்படியும் பண்ணாங்க. நீ அந்த சைடு பேசுறனா, நீ இந்த சைடும் பேசுங்கிற. நானு நீ ரெண்டையுமே நீ இது கெட்டதுன்னு சொல்லும் போது அதுவும் கெட்டதுதான். அதை யாருமே பார்க்க மாட்டாங்க. நீங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்றதை மட்டும் தான் பாக்குறீங்க. ஸோ 2 சைடுமே அப்படி இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரீம் தாண்டும் போது தான் அது வந்து அங்க பிரச்சனையாகுது. மற்றபடி இந்த நார்மலா இந்த பேண்டரு ட்ரோல்ஸ் இதெல்லாம் இருக்கலாம், தப்பே இல்லை. ஆனா ரொம்ப ஒரு டீமை மட்டம் தட்டாதீங்க. நீங்க உச்சாணி கொம்புலே இருந்துட்டு போங்க. ஆனா ரொம்ப ஒரு டீமை மட்டம் தட்டினீங்கன்னா டைட்ஸ் வில் டர்ன். அதுக்கு இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிளே கிடையாது. இத்தனை வருஷமா ஹெட் டு ஹெட் எல்லாத்துலயுமே சிஎஸ்கே வந்து டாமினண்டா அடிச்சிருக்காங்க ஆர்சிபியை. எங்க பார்த்தாலும் அடிச்சிருக்காங்க, சேப்பாக்கெல்லாம் அடிச்சிருக்காங்க, சின்னசாமியும் அடிச்சிருக்காங்க. ஆனா இந்த லாஸ்ட் ஒரு 4 மேட்ச் வந்து அடிச்சு நல்லா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த கிரெடிட்ஸ் கொடுங்க. திருப்பி வந்து நீ எங்க டீம் நீ ஒரு கப் வச்சிருக்கேன் சீச்சி அப்படிலாம் பேசினா திருப்பி அடி விழும். திருப்பி வந்தா திருப்பி அடிப்போம்னு சொன்னது நடந்துச்சு. அதே மாதிரி அடிப்போம். இந்த வாட்டி சேப்பாக்கல மேட்ச் இல்ல, தப்பிச்சிட்டானுங்க. இந்த வாட்டி வந்து நாங்க ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, நாங்க ஆஸ் அ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், எங்க மோபோபாட் சொன்ன மாதிரி அட்டாக்கிங் சாம்பியன்ஸ், இந்த வாட்டி ஃபுல் ஃபைட் கொடுப்போம். ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் செகண்டரி. நாங்க ஆஸ் அ டீமா சிஎஸ்கே வந்து ஃபைட்டே கொடுக்காம தோக்குறாங்க, அந்த மாதிரிலாம் தோக்க மாட்டோம். நாங்க இனிமே ஃபுல் ஃபைட் கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு கல்ச்சரை வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. கிரெடிட்ஸ் டு ஆண்டி ஃபிளவர், கிரெடிட்ஸ் டு டிகே, கிரெடிட்ஸ் டு மோபோபாட். எல்லாருமே அந்த மாதிரி ஒரு கல்ச்சர். ரங்கராஜன் ப்ரோ, நம்ம தமிழ்நாடு அவர் விட்டுறாதீங்க, அவரை நான் எல்லா நாளும் மிஸ் பண்ணிடுறேன். அந்த மாதிரி ஒரு கல்ச்சரை டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம மேட்சுக்குள்ள போயிடுவோம். ப்ரோ சொன்ன மாதிரி வந்துட்டு எனக்கு இது சிஎஸ்கேக்கு ஒரு ஏமாற்றம்லாம் கிடையாது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதுவரையுமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் நம்பிட்டு இருந்தது சஞ்சுவன் ருத்து அடிச்சாதான் உண்டு, சஞ்சுவன் ருத்து அடிச்சாதான் உண்டு நம்பிட்டு இருக்காங்க. ஃபெயில் ஆகுறாங்க, அதை நான் அதுக்கப்புறம் வருவோம். பட் இந்த மேட்ச்ல வந்து ஓவர்டனோட ஒரு இன்னிங்ஸ், போன மேட்ச் அவனை டிராப் பண்ணிட்டாங்க. ஓவர்டனை போன மேட்ச் டிராப் பண்ணதுக்குலாம் பிளமிங்கை துரத்து அடிக்கணும். இந்த மாதிரி ஒரு பிளேயரு உங்களுக்கு ஒரு ஷட் டவுன் ஓவர் போட்டாரு பாத்தீங்களா, 15th ஓவர் நினைக்கிறேன், சும்மா டெரிஃபிக்கா போட்டாரு. அப்படியே நச்சு நானே அடிச்ச மாதிரி. அடுத்த ஓவர் 100 கொண்டு வந்து கொடுத்து, இதெல்லாம் என்ன தாட் ப்ராசஸ்னே எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் பால் படிக்கல் போல்டு லெக் ஸ்டம்ப். அடுத்து அந்த ஓவர் வந்து மொத்தம் 4 ரன் தான் போகும், 4 ரன் ஒரு விக்கெட்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து அதாவது 16th ஓவர் ஸ்டார்ட் பண்றாங்க. 17, 18, 19 4 ஓவர் தான் இருக்கு. 2 ஓவர் வந்து அன்ஷுல் கம்போஜுக்கு இருக்கு, 2 ஓவர் ஓவர்டன் இருக்கு. ஓவர்டனோட ஸ்பெல் வந்து 2 overs 12 for 1. நான் ஓவர்டன் 2, அன்ஷுல் கம்போஜ் 2 போட்டு முடிப்பாங்கன்னு நினைச்சேன். 100 அது வரைக்கும் வந்து டிம் டேவிக்கு பேட்லேயே மாட்டாது. அந்த ஓவர் 100வது பால் வந்து 3 6 அங்க ஆரம்பிச்சது. திருப்பி ஓவர்டன் போடும்போது சரி ஓவர்டனுக்கு அவன் இவன் 30 ரன் 20 ரன் கொடுத்தான், 100 மட்டும் ஓவர்டன் 30 ரன் கொடுத்தான், இவனுக்கு ஒரு பெட்டர்னு தோணும். ஆனா மொமெண்டம் டிம் டேவிக்கு வந்தது காரணம் 17th ஓவர் ஃப்ரம் 100 அகமது. அது என்ன மாதிரியான மூணே தெரியல. அது நான் நினைச்சேன் சரி ஓகே, நான் திருப்பி நான் ரிக்வெஸ்ட் எடுத்து பாக்குறேன், என்ன ஓவர் 2 ஓவர் இருந்துச்சா, அன்ஷுல் கம்போஜ் 2 ஓவர் 4 ஓவர் முடிஞ்சடா. அதான் நான் அதான் இமேஜின் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா 100 ஓவர் மொமெண்டம், அடுத்த ஒரு 30 ரன் முடிஞ்சு மேட்ச். அங்க அவ்வளவுதான் க்ளோஸ் கொடுத்து நாலாம் மேட்ச் முடியுமோ 250 சேஸ் பண்ணாங்க. போய் எனக்கு ஒரு 2-3 மெசேஜ் பண்ணாங்க, எவ்வளவு முக்குனாலும் 220 கஷ்டப்பட்டு 220 அடிப்பாங்க, அதுக்கு மேல வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்னேன். அது வரைக்கும் ப்ரோ நான் சீரியஸா பவர் பிளேல உண்மையிலேயே வந்து சொல்றேன், சிஎஸ்கே நல்லா பவுலிங் போட்டாங்க. மேட் ஹென்றி வந்து நல்லா பவுலிங் போடல.
பட் ஸ்டில் வந்து சிஎஸ்கே வந்து 6 ஓவர்ஸ்ல 43 for 1 42 for 1 ஆர்சிபி உண்மையில சூப்பரா போட்டாங்க. இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க நல்லா போட்டதுக்கு இன்னும் 2-3 விக்கெட்டே விழுந்திருக்கும், அந்த அளவு நல்லா போட்டாங்க. டைமே பண்ண முடியல, விராட் கோலியா இருக்கட்டும் ஃபில் சால்ட்டா இருக்கட்டும் டைமே பண்ண முடியல. அந்த டிராப் கேட்ச் விராட் கோலி 7 runsல இருக்கும்போது தலைஃபர் ரீசன் அது 7 ரன்ல வந்து டிராப் கேட்ச் ஆனது. அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஒரு மேட் என்ட்ரி ஒரு 6 நல்லா கேப்டலைஸ் பண்ணி 28 ரன்ல நம்ம அவுட் ஆறு. ஸோ பட் அந்த அந்த 7 runs விராட் கோலி அவுட் ஆயிருந்தா பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். அந்த அந்த டைம்ல தேவதூத் படிக்கல் ஃப்ரீயா ஆடி இருக்க மாட்டாரு உள்ள வந்துட்டு. ஆல்சோ நீங்க இனிஷியலா மாட்டாதப்ப தேவதூத் படிக்கல் உள்ள வந்தவே அவர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. அவர் வந்து நீங்க கூட ஒரு இதுல போட்டிருந்தீங்க எனக்கு என்னடா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இனிஷியலா வந்து 21 for 29 21 பால்ஸுக்கு வந்து 28-29 ரன்ஸ் தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் வித்து கொடுக்க போயிட்டு அவர் கொஞ்சம் கவர்ஸ்க்கு மேல கிளியர் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் வந்து அவர் கேப்டலைஸ் பண்ணுவாங்க. பட் இனிஷியலா பவுலிங் உண்மையில நல்லா போட்டாங்க. அந்த மாதிரி கம்ப்ளீட்டா அக்ரி பண்ணிக்கிறோம். ரொம்ப சூப்பரா போட்டாங்க ப்ரோ. 6 over ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா போட்டாங்க. சொல்ல போனா அந்த அவங்க போட்ட லென்ஸா இருக்கட்டும் எல்லாமே நீங்க ஹார்ட் லென்த் மேல தூக்கி போட்டாதான் அடிப்பீங்கன்றதுனால நான் இந்த லென்த் தான் போட போறேன்னு 2 பேரும் சூப்பரா போட்டாங்க. கலீல் அகமதும் சரி, அதுல 2-3 எட்ஜ் ஆக வேண்டியது சொல்ல போனா பில் சால்ட்டுங்க சரி, விராட் கோலியும் சரி, அதெல்லாம் ஆயிருந்தா இன்னும் பெரிய டர்னா இருந்திருக்கும். பட் ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்க. நடுவுல விராட் கோலிக்கு அந்த மேட் ஓவர்ல தான் அடிக்க போயிருப்பாரு. இன்னைக்கு அடிச்சது வந்து விராட் கோலி அந்த ஒரு ஷாட் மட்டும் தான் கிளீனா போச்சு. மத்தது எல்லாமே எப்படின்னா அங்க பால நாங்க மிஸ் பண்ணிட்டே இருக்கோம். இங்க நான் அடிச்சு எப்படியாவது அந்த கொஞ்சம் கேபிட்டலைஸ் பண்ணுன்றதுக்காக போய் அவரே டெம்ட் ஆகி போய் அடிச்ச மாதிரி தான் இருந்தது. அது மாதிரி தான் அவுட் ஆகிட்டு போனாரு. அங்க இருந்து தான் கொஞ்சம் இதாச்சு. கொஞ்சம் அப்பயுமே நல்லா போட்டு இருந்தாங்க. நடுவுல வந்து அந்த 8th over வரைக்கும் நல்லா போட்டுட்டு இருந்தாங்க. படிக்கலும் வந்துட்டு ரொம்ப ஸ்லோ ஸ்டார்ட், ஒன்னும் பெருசா இல்ல. நானும் ப்ரோ பேசிட்டு இருந்தோம், என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்காரு, அடுத்தது வந்தா விக்கெட் கொஞ்சம் நல்லா ஆடுமே, நிறைய பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க, இந்த விக்கெட் போஸ்ட்னா கூட நெக்ஸ்ட் நல்லா விளையாடாங்கன்ற அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருந்தது. அங்க இருந்து அப்படியே ஒரு டிரான்சிஷன் தான். நடுவுல வந்து சிஎஸ்கே நிறைய மிஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ. நூர் அகமது பார்த்தாலுமே போன வாட்டி விக்கெட் எடுத்தாரு, இந்த வாட்டி அவரால் விக்கெட்டே எடுக்க முடியல, எக்ஸ்பென்சிவாவும் இருக்காரு. ஆக்சுவலி அவங்க இன்னைக்கு அகில் ஹுசேனா ட்ரை பண்ணிருக்கணும். இன்னைக்கு கேட்டீங்கன்னா வந்து பவர் பிளேல நான் அவருக்குமே நல்ல கிரிப் ஆகி டர்ன் ஆயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா பிச்சு சொல்ற மாதிரி பவர் பிளேல ஆர்சிபி ஆடும் போது ஸ்லோவா தான் இருந்துச்சு. பால் வந்து பேட்டுக்கே வரல, ஒட்டி தான் வந்துச்சு. சத்தியமா ஸ்லோவா இருந்துச்சு. அந்த இடத்துல அகில் ஹுசேனை யூஸ் பண்ணியிருந்தா அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் சிஎஸ்கே பொறுத்தவரையும். அதை அவங்க மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிரசாந்த் வீரர் ஏன் இன்னைக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு, அதெல்லாம் எக்ஸ்ட்ரானரி. ஆனா அவர் ஆல்ரவுண்டரா எடுத்தாங்க. அவர் பீடாக் வந்து அடிக்கடி சொல்லுவாரு, நூர் அகமது இஸ் நாட் அ டிஃபென்சிவ் பவுலர், இஸ் அட்டாக்கிங் பவுலர். இப்ப இந்த சைடு யாருக்குமே அவருக்கு டிஃபென்சிவா பால் போட்டு தராததால இவர் வந்து ரொம்ப டிஃபென்சிவா போடுறாரு. நூர் அகமது டிஃபென்சிவா போடும் போது அவரை வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. பிளம்மிங்க சொன்னாரு, போன மேட்ச்ல நாங்க ரொம்ப டிஃபென்சிவா பவுலிங் போட்டோம், அதனாலதான் நாங்க ரன் செலக்ட் பண்ணோம், இந்த மேட்ச் நாங்க கொஞ்சம் அட்டாக்கிங்கா போடுவோம்னு. அது வந்து ஒர்க் ஆனுச்சு. பட் வந்து இந்த டிசிஷன்ஸ் நூர் அகமது திருப்பி அந்த டெப்த்ல போற ஒரு டிசிஷன்ஸ் எல்லாம் யாருதுன்னு எனக்கு தெரியல. நீ பாத்தீங்கன்னா ஆண்டி பிளவரா இருக்கட்டும், டிகேவா இருக்கட்டும், எல்லாருமே ரஜத் பட்டிதார் காதுல ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரன் 250 இருக்கு, அதெல்லாம் எவ்வளவு அடிச்சாலும் சேஸ் பண்ண முடியாது, செகண்டரி. ஆனா அவங்க காதுல வந்து ஃபீட் பண்ணிட்டே இருக்காங்க, இந்த ஓவருக்கு வந்து இங்க போலிங் கொண்டு வா, இது வந்து இப்படி போடு. ஆஷிஷ் நாயரா மேட்ச் தோக்குற மாதிரி இருந்தாலும் வந்து பேசிட்டே இருப்பாரு. அந்த கம்யூனிகேஷனே சிஎஸ்கே இல்லைன்னு எனக்கு தோணுது. இத்தனை வருஷம் தோனிகிட்ட அந்த கம்யூனிகேஷன் இல்லாதது வேற. தோனி வந்து ஒரு கிரேட்டஸ்ட் கேப்டன், அவர் வந்து அவர்கிட்ட எல்லாம் போகவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு கேப்டன். பட் ருத்ராஜ் மாதிரி ஒரு கேப்டன்ட்ட அந்த கம்யூனிகேஷன் வந்து இருக்கணும். அப்பதான் அவரோட டிசிஷன்ஸ் கரெக்டா விழுவும்னு எனக்கு தோணுது. மற்றபடி ருத்ராஜ் கேப்டன்ல ரியலி ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட். ஏன்னா வந்துட்டு அந்த ஓவருக்கு அப்புறம் தான் மொமெண்டமே ஆர்சிபி கெயின் பண்ணாங்க. அதுல இருந்து அன்ஸ்டாப்பபிளா அடிச்சாரு. அவங்க ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. பட் டிம் டேவிட் வந்து அவுட் ஆஃப் த சிலபஸ் வந்து வச்சு நொறுக்கிட்டாரு. இந்த மாதிரி அடி நாயடி பேயடி சும்மா திறந்து சுத்தி அடிச்சாரு. நம்ம வந்து ப்ரிவியூ வீடியோல ரிஃப்ளெக்ட் பண்ணிருந்தோம், சிஎஸ்கேட்ட டெத் பவுலிங் இல்லை. அதை வந்து என்னதான் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க யாருமே. நம்மளே கமெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க, இவங்களை வச்சு பண்ணலாம் அவங்கள வச்சு பண்ணலான்ட்டு. ஐபிஎல் மாதிரி ஒரு லெவலு T20 வேர்ல்டு கப்பை விட ரொம்ப காம்படிட்டிவான இருக்கு இந்த லீக். ஏன்னா T20 வேர்ல்டு கப்ல கூட நீங்க 4-5 டீம் ரூல் அவுட் பண்ணிடலாம். இந்த டீம் வராது, இப்போ ஆப்கானிஸ்தான் அந்த டீம் இந்த டீம் இவங்கெல்லாம் வரமாட்டாங்க, இவங்க தான் டாப் 4 வருவாங்கன்னு ரூல் அவுட் பண்ணிடலாம். பட் ஐபிஎல் மாதிரி ஒரு காம்படிஷன்ல ஆன் த கிவன் டே எந்த டீம் வேணா அடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு காம்படிட்டிவான லீக்ல நீங்க கலீல் அகமது, மேட் என்ட்ரி, ஓவர் டன்னை வச்சு டெத் பவுலிங்ல ஒப்பேற்றவே முடியாது. ருத்துவும் கோஆர்டினேட்டிவா ஃபெயில் ஆகுறாங்க. இதை வந்து போன மூணு மேட்சா நடக்குது. ருத்துவோட இதை எடுத்து பாத்தீங்கன்னா வைங்கன்னா, சேசிங் 200+ சேசிங் ரொம்பவே மட்டமா இருக்கு. 9 ஆவரேஜ். ஒரு 6-7 மேட்சுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா வெறும் 9 ஆவரேஜ். 200+ சேசிங்ல இவர் தான் அடிச்சு கொடுக்கணும். சொல்றீங்க ஒரே ஒரு மேட்ச் தான் 46 அடிச்சிருக்காரு. மிச்சம் எல்லாமே வந்துட்டு சிங்கிள் டிஜிட். ஒரே ஒரு மேட்ச் 17 என்னமோ, அவ்வளவுதான். ஒரே ஒரு மேட்ச் தான் 46 அடிச்சிருக்காரு 200+ சேசிங். அதெல்லாம் ஒரு பிக்கஸ்ட் கன்சர்ன் ப்ரோ. ஓப்பனிங்ல இருக்கும்போது அதான் பண்ணணும்.
நான் இன்னொரு கொஸ்டின் வைக்கிறேன் ப்ரோ. இப்போ இது வந்து நான் தப்பா கூட இருக்கலாம், நான் தப்பா இருந்தா வியூவர்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, எல்லாம் ஓகே. இப்போ வந்து பொலாட் எடுத்துக்கிட்டோம், எம்ஐயோட தூண் மாதிரி இருந்தாரு, இப்போ அழகா சப்போர்ட் ஸ்டாஃப்ல உட்காந்துட்டு எம்ஐ வந்து கைட் பண்ணிட்டு இருக்காரு. டிகே எடுத்துக்கிட்டோம், ஆர்சிபி பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு, இப்போ அழகா சப்போர்ட் ஸ்டாஃப்ல உட்காந்துட்டு ஆர்சி. இப்ப சிஎஸ்கேவோட மெயின், இப்ப சிஎஸ்கேனால நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரும்? தோனி தான். தோனி இஸ் த மெயின். அவருக்கு வந்து இன்ஜுரி சொல்றாங்க, பட் அது எந்த அளவுக்கு இன்ஜுரின்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றதெல்லாம் பார்த்தா மினிமல் இன்ஜுரி மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி டீம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது, இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் டக் அவுட்ல இருக்கணுங்கிறது என்னோட இது. அவரோட பிரசன்ஸ் வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் பூஸ்ட் பண்ணும். ஆக்சுவலா அவரோட இன்புட்ஸ் தேவை இந்த டீமுக்கு. பட் இந்த டைம்ல ஒரு டீமை விட்டுட்டா இருக்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது. அதை சிஎஸ்கே ஃபேன் நீங்களும் சொல்லுங்க, யார் யார் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணுமோ அவங்களும் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த முன்னாடி சொல்ல அவருக்கு தெரியும், தலைக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு, என்ன வேணும்னு அவருக்கு தெரியும்ன்ற உட்காந்துருக்குமா. ஆனா தலையா அங்க இல்ல. அந்த மைண்ட் செட்ல உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு. அங்க கிரவுண்ட்ல ருத்ராஜ் கைக்வாத்துக்கு ப்ராப்பரா கைட் பண்றதுக்கு ஆள் இல்ல. சஞ்சு சாம்சன் ஒரு ஆள் தான் இருக்காரு. சஞ்சு சாம்சன் தான் எனக்கு ருத்ராஜ் கைக்வாத்தோட சஞ்சு சாம்சன் தான் வந்து பவுலர்ஸுக்கு நிறைய ஃபீட் பண்ற மாதிரி தெரியுது. லைக் அந்த இடத்துல வந்து இது பண்ணாதரா, இது பண்றான்ற மாதிரி. ஆனா டோனி என்ன ரீசனுக்காண்டி வந்து அவங்க டீம் கூட டிராவல் பண்ண மாட்டாரு. இதுக்கு முன்னாடி ராஜஸ்தானுக்கு போனதா இருக்கட்டும், லைக் குவஹாத்தி போனதா இருக்கட்டும், லைக் இப்ப பெங்களூருக்கா இருக்கட்டும், ஏன் வந்து டீமோட டிராவல் பண்ண மாட்டாருன்ற ரீசன் எனக்கு தெரியல. லைக் அந்த சிஎஸ்கே பிபி பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்ல அவரை பார்த்தோமா, லைக் அவரையும் அப்பயும் டக் அவுட்ல நான் அவரை பார்க்கல. மேபி அவர் எங்க இருந்தாருன்னு தெரியல. பட் அது இருக்கணும், அவரோட தாட்ஸை வந்து டீமுக்கு ஃபீட் பண்ணணும்னு தான் எனக்கு தோணுது. பட் ஹி ஹாஸ் இஸ் ஓன் ரீசன்ஸ் நினைக்கிறேன். அது அவரோட ரீசன் வந்து எனக்கு தெரியல. மேபி வந்து நான் சென்னையில தான் அடுத்த 2 மேட்ச் சென்னையில இருக்கு, அடுத்த சென்னை மேட்சுக்கு ரெடி ஆயிருவேன், அதுக்காண்டி நான் அங்க இருக்கேன்றேன்னா ஓகே தான், வெல் அண்ட் குட். ஆனா வந்துட்டு தெரியல, நான் தான் ஆடல, நான் ஏன் வரணுன்ற மென்டாலிட்டியில இருந்தாருன்னா இட்ஸ் நாட் சோ குட்னு தான் நான் சொல்லுவேன். ஃபிளமிங் பார்த்தா வெறும் எமோஷன்ஸ் மட்டும் தான் விக்கெட் போனா அப்படி வச்சிட்டு இருக்காரு. எனக்கு என்னடா இவர் வந்து அந்த எமோஷன்ஸ்க்கு மட்டும் அவர் மூஞ்ச காமிச்சு வேணும்னே உங்களை ஸ்டெம் திட்டுங்கடா, போய் ஃபிளமிங்க திட்டுங்கடான்னு காமிக்கிற மாதிரி ஒரு விக்கெட் விடுறப்ப அடுத்தது ஆங்கிள் வந்து ஃபிளமிங் பக்கம் வைக்கிறாங்க. அங்க வந்து ருத்ராஜ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கும் தெரியுது. எனக்கு வந்து டீமோட காம்பினேஷன்ல கொஞ்சம் இஷ்யூ இருக்க மாதிரி தெரியுது ப்ரோ. அவங்க வந்து லாஸ்ட் மேட்ச் இந்த ஓவர்டன் டிராப் பண்ணதா இருக்கட்டும், அது என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அந்த பேட்ஸ்மேன் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நேரத்துல வந்து நம்ம இம்பாக்ட் சபா கொண்டு வந்துட்டு அவரை பவுலிங் வச்சு போட்டுடலாம். அவர் தேவையில்லை அப்படின்னா வந்துட்டு பவுலிங் நம்ம ஒரு ஸ்பின்னரை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ராகுல் சார் வந்து உள்ள கொண்டு வந்து எனக்கு உண்மையிலே நல்ல மூவா தெரிஞ்சது. அதை நீங்க அக்ரி பண்ணிக்கலாம்னு தெரியல. ராகுல் சார் உள்ள கொண்டு வந்து நல்ல மூவ் தான். பட் அது கிளிக் ஆகல. அவர் அடி வாங்கினாரு, அவர் அடி வாங்கிட்டாரு. பட் வந்து அந்த இடத்துல அவங்க என்ன யோசிச்சிருக்காங்கன்னா சரி ஓகே இதுதான். ஆனா இந்த பிரசாந்த் வீருக்கும் சிவம் டூபேக்கும் பவுலிங் கொடுக்காதது வந்து என்னால அக்ரி பண்ணவே முடியல. இட்ஸ் நாட் லைக் அவங்க போடுற 5 லாஸ்ட் மேட்ச் சொல்றேன், 5 பவுலருமே நல்லா போட்டுட்டு இருக்கான்றது கிடையாது. 5 பவுலருமே அடி வாங்குறாங்கன்றப்போ ஒரு பவுலர் 2 பவுலர் வேறவங்களும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி டிசிஷன்ஸ் தான் இன்னைக்கு இனிஷியலா வந்து உண்மையிலே நல்லா செட்டப் பண்ணி கொண்டு வந்தாங்க. நூர் அகமது எனக்கு என்ன பிரச்சனையா தெரியுதுன்னா ரொம்ப ஷார்ட்டா போடுறாரோ தோணுது. லைக் ரொம்ப ஷார்ட்டர் லென்த்தா போடுறாரு. அவருக்கு வந்து முன்னாடி வந்து சிஎஸ்கே மிடில் ஓவர்ஸ்ல ஒரு பெரிய குறையா இருக்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரைக் பவுலர் இல்ல. லாஸ்ட் இயர் வந்து இவர் அந்த ஸ்ட்ரைக் பவுலரா இருந்தாரு. அந்த மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் கூட ஜடேஜா இங்க யாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த லெகசி சிஎஸ்கேவோட ஓபனர்ஸ்னா ஒரு லெகசி இருக்கணும். அதனாலதான் வந்து நான்லாம் வந்து சாலிடா பிலீவ் பண்ணேன். ருத்ராஜ் கைக்வால் கமெண்ட் 3, ஆயுஷ் மாத்திரே சஞ்சு சாம்சன் ஓபன் பண்ணுவாங்க. ஆயுஷ் மாத்திரை கொஞ்சம் ஃப்ரீயா ஆடுவார், சஞ்சு சாம்சன் கொஞ்சம் கான்பிடண்டா அந்த இடத்துல இருந்தா அவர் கொஞ்சம் கான்பிடன்ஸ் கொடுப்பாரு. இதெல்லாம் நான் சால்ட்டா பிலீவ் பண்ணேன். இவங்க வந்து சிஎஸ்கேட ஓப்பன் ஆனது யாராவது ருத்ராஜ் கேட்டாங்க, ஏன் வந்து ஓப்பனிங் காம்பினேஷன் ஏன் வந்து சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் கைக்வால்னு இது பண்ணீங்க அப்படின்னு சொன்னப்ப அவர் சொல்றாரு சிஎஸ்கேட ஓப்பனர்ஸ்னா ஒரு லெகசி இருக்கு, அந்த லெகசி இல்லடா, என்ன வருமோ அது பண்ணுங்கடா, ஒண்ணும் இல்ல. அந்த ஆயுஷ் மாத்திரே டு ஓப்பன் தான் ப்ரோ. அவரால் வந்து எனக்கு நல்லா ஆடுறாரு. அவரை வந்து 30 yard சர்க்கிளை கிளியர் பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் 4 ஓவர் 5 ஓவர் கிளியர் பண்ண முடியும் அவரால். அதை அவர் பண்ணட்டும். அப்படி பண்ணிட்டு நீ ஓகே, நீ ஸ்பின் நல்லா ஆடுவீங்களா, நீ 3ல வந்துக்கோ, சிவம் டூபே 4ல வந்துக்கோ, டிவால் பிரிஸ் இது இப்படிதான் இருக்கணும். நீங்க சும்மா வந்து ஓப்பனிங் லெகசினா அப்ப மிடில் ஆர்டர் ரொம்ப எம்டியா இருக்கு. அப்ப சரி ஓப்பனிங் போற நீங்க 2 பேர்த்துல யாராச்சும் ஒரு ஆள் பெரிய இன்னிங்ஸ் ஆடணும், ரெஸ்பான்சிபிள் ஆடணும், ஒரு ஆள் ஸ்ட்ரைக் ஆகட்டும். நான் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் ஆடுறேன்னு சொல்லி லாங் இன்னிங்ஸ் ஆடுறியா? ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு ஆள் லாங் இன்னிங்ஸ் ஆடி இருந்தா அவ்வளவு கேவலமான ஸ்கோர்ல அவுட் ஆயிருக்க மாட்டோம். ஏன்னா இப்போ மிடில் ஆர்டர்ல இருக்க வீக்னஸ்க்கு, லைக் ஃபர்ஸ்ட் மேட்ச் சொல்றேன், மிடில் ஆர்டர் இருக்க வீக்னஸ்க்கு ஒரு பிளேயர், அவங்க 2 பேர்த்துல ஒரு பிளேயர் பெரிய இன்னிங்ஸ் ஆடி மிச்ச இருக்க பிளேயர்ஸ் அவரை சுத்தி ஆடினா மட்டும்தான் ரன் வரும். அகில் ஹுசைன் வந்து ஓவர் த இயர்ஸ் சொல்றேன், லைக் அவர் அங்கதான் யூஸ் பண்ண ஓவர் த இயர்ஸ் அவர் வந்து மோஸ்டா வந்து பவர் பிளேல தான் யூஸ் பண்ணிருக்காங்க. லைக் வெஸ்ட் இண்டீஸா இருக்கட்டும், அவர் லார லீக்ஸ்லயா இருக்கட்டும், அவர் வந்து பவர் பிளேல தான் யூஸ் பண்ணிருக்காங்க.
அப்படின்றப்போ இங்க வந்துட்டு பவர் பிளேலயே ஸ்பேஸ் இல்லையே, இவர் எங்க வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்திருக்கலாம். பட் இதுக்கு மேல அந்த கேள்வி இருக்கக்கூடாது. என்ன காரணம்னா மேட் ஹென்றி உங்களுக்கு பவர் பிளேல ப்ரொவைட் பண்ணல. மூணு மேட்ச் ஆச்சு இது வரைக்கும் வந்து பவர் பிளேல அவர் எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. அவரை டிராப் பண்ணிட்டு அகிலோசனை கொண்டு வந்து கலீல் அஹ்மத் ஒரு எண்டும் அகிலோசன் இன்னொரு எண்டும் போட்டுட்டோம். மிடில் ஓவர்ஸ்ல வேற யாராச்சும் ஓவர் டர்ன் வச்சிருக்கு, அது ஓவர் டர்ன் இதை வச்சு இவர் அகிலோசன் உள்ள வந்து அவர் மிடில் ஓவர்ஸ் போடணும் அவசியம் கிடையாது. நீ பவர் பிளேல எனக்கு ஸ்ட்ரைக் பண்ணி கொடு, பவர் பிளே 2 ஓவர் கொடு, 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாலே அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த பிரஷர் பில்ட் ஆயிரும். நீ மிடில் ஓவர்ஸ் திருப்பி ஸ்ட்ரைக் பண்ணணும்னா அதுக்கு வேற போலர்ஸ் வச்சு போட்டுக்கோ. நீ 100 அகமது டிராப் பண்ணிட்டு கூட அகிலோசன் கொண்டு வந்தா நான் வந்து எய்தர் 100 அகமது இல்ல மேட் ஹென்றி டிராப் பண்ணிட்டு நீ அகிலோசன் உள்ள கொண்டு வந்தா ஆகணும். எனக்கு 100 அகமது வித் அகிலோசன் டெட்லியான காம்போவா இருக்கும்னு தோணுது. மேட் ஹென்ரியை டிராப் பண்ணுங்க, ஆனா வந்து அகிலோசனை கொண்டு வாங்க. அகிலோசன் வித் 100 அகமது தான் என்னோட டெட்லியான காம்போவா இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. நம்ம ஆல்ரெடி இது பேசினதுதான். சரி, நம்ம இப்ப வந்து சிஎஸ்கே பத்தி பேசிட்டோம். 30 நிமிஷமா போட்டு நம்ம மனசுல இருக்க ஆதந்தத்தெல்லாம் கொட்டி தீர்த்தோம். இதை வந்து வியூவர்ஸ் வந்து ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்ம கார்த்திக் ப்ரோ அப்படிதான் எடுத்துக்குவாரு. ஏன்னா கொஞ்சம் வன்மத்தையும் கக்கிட்டேன் லைட்டா அப்படியே மேலப்ல. ப்ரோ பிரவீன் ப்ரோ அப்படியே நீங்க அப்படியே ரஜத் பட்டிதாரோட கேப்டன்சி, அவரோட நாக்கு இன்னைக்கு ஆக்சுவலி டிம் டேவிட் இந்த அடி அடிச்சாலும் அவரோட நாக்கு வந்து ஓவர் ஷேட் அப் பண்ணிட்டாங்க. ட்ரமண்டஸா ஆடி கொடுத்தாரு இன்னைக்கு. ஆக்சுவலா அதை பத்தி பேசுங்க, ரஜத் பட்டிதாரோட கேப்டன்சி அண்ட் இஸ் இன்னிங்ஸ் டுடே. ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் நான் ரஜத் பட்டிதார் போறதுக்கு முன்னாடி டீம் ஒர்க்னா ஆர்சிபிக்கு நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் உங்களுக்கு கனவா இருந்ததெல்லாம் நினைவாகுது. எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ப்ரோ. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மூலையில இவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு ரஜத் பட்டிதார் 2 மேட்சுமே அவர் வந்து எல்லாருமே நல்லா விளையாடுறதுனால யாருக்கு கிரெடிட்ஸ் தர முடியாது. ஆர்சிபி அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க. எப்படின்னா யாருக்கு கிரெடிட்ஸ் தரதுன்ட்டு எல்லாருக்கும் ஓவர் கிரெடிட்ஸ் கொடுத்து ஒரு 2 மேட்ச் நல்லா ஆடி இருக்காரு பட்டிதார். அந்த கேப்டன் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா அவர் கேரி ஃபார்வர்ட் பண்றது ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த வாட்டி அந்த ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க ப்ரோ, வந்த ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே ஒரு அடிச்சுட்டு இடிக்கிற மாதிரி இடிச்சுட்டு போறன்ற மாதிரி தான். இன்னைக்குமே ஒரு 50 வர வேண்டியது ஜஸ்ட்ல ஒரு மிஸ் ஆயிடுச்சு. ஆனா அவர் ஆடின இன்னிங்ஸ் போன மேட்ச் சரி இந்த மேட்ச் சரி, அது உண்மையாவே மேட்ச் வின்னிங்கான ஒரு கேப்டனால ஒரு மேட்ச் வின்னிங்க்கு என்ன பண்ண முடியுமோ அதை 2 மேட்ச் அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. மேபி நம்ம பாக்குறோம் யாரெல்லாம் உண்மையா கரெக்டா மேட்ச் பாத்துருவோம் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ப்ரோ. பட் ஆனா இந்த வாட்டி ஆர்சிபிக்கு உண்மையாவே யாருக்கு பாராட்டுறதுன்ற ஒரு கஷ்டம் வரலாம் நான் நினைச்சே பாக்கல. அந்த இதுல ஒரு சின்ன இன்னொரு ஆட் ஆன் ப்ரோ, ஜிதேஷ் சர்மாவோட கேட்ச். என்னதான் வந்து அங்க மேட்ச் வந்து அந்த 100 ரன்ல இருந்தாலுமே அந்த ஜிதேஷ் சர்மா ஒரு கேட்ச பிடிக்கிறது இருந்தது பாருங்க. அது எப்படி பார்த்தாலும் அது எங்கடா பிடிக்கிறது, 4 போக வேண்டிய வேகமா போயிட்டு இருந்தது, நீ என்ன தாவி பிடிக்கிற அப்படின்னு. அவர் வைடா வந்துட்டாரு, வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரெஃப்ளெக்ஸ், சரியான ரெஃப்ளெக்ஸ்னா அது சான்ஸே இல்ல ப்ரோ. அங்க இன்னொன்னு வந்து பிரசாந்த் வீர் வந்து அந்த பிரசாந்த் வீர் அடிச்சாரு. பிரசாந்த் வீர் அது வந்து பிரசாந்த் வீர் வந்து ஒரு செகண்ட் இப்படி அந்த ஒரு செகண்ட் கூட வெளியே புடிச்சு அடிக்கிறாரு பாருங்களா அந்த இதுக்குள்ள. அது வந்து லைட்டா ப்ரோ கொஞ்சம் கை மேல இருந்தாலும் விக்கெட், மேட்ச் முடிஞ்சிட்டு இருக்கும். 160 170 முடிய வேண்டிய மேட்ச் அது. அங்க ஜிதேஷ் சர்மா வந்து என்னடா ஒரு பேட்டிங் வரலையே ஒண்ணும் பண்ணலாம் நினைக்க கூடாது. எல்லாரும் கான்ட்ரிபியூஷன் இருக்கு. இந்த ஆர்சிபி மொத்தமா இப்படி எல்லாம் பாக்குறது ஒரு ட்ரீமா இருக்கும் எல்லா ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கும். இந்த வாட்டி கிரெடிட்ஸ் கொடுக்கறது கஷ்டப்பட போறாங்க மேட்ச் முடிய. ஆர்சிபி இந்த வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் ஆர்சிபி எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, கார்த்திக் போட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன சொல்றது, நான் இனிஷியலா வந்து ஒரு 2-3 மேட்சஸ் வந்து பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் அடி வாங்குவாங்க, கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினைச்சேன். லைக் ஹேசல்வுட் இல்லாத அதை வந்து ஃபீல் பண்ணுவாங்க, அந்த ஹேசல்வுட் இல்லாத ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் ஜேக்கப் டஃபி வந்து பவர் பிளேல வந்து ரன்ஸ் கொடுத்தாலும் அது அவருக்கு அந்த ஹேசல்வுட் இருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய விக்கெட்ஸ் வந்து அவர் சூப்பராகவே எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த இதை மாத்தாம வச்சுக்கிறாரு. இந்த அபிநந்தன் வந்துட்டு நான் அவருக்கு பதிலாக மங்கேஷ் யாதவ் தான் ஆடுவாங்க. நான் வந்து ஆர்சிபி ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து பார்த்தப்ப உங்களுக்கு இஷ்யூஸா இருக்கும்னு நினைச்சது வந்து பேட்டிங்லாம் ஆல் பேசஸ் கவர்டு, நீங்க எங்கேயுமே குறைய சொல்ல முடியாது. அது மாதிரி எல்லாமே பவர் பிளே ஓவர்ஸ்ல வந்து புவனேஸ்வர் குமார், ஜாக்கப் டபி ஸ்லாஷ் ஹேசல்வுட், மிடில் ஓவர்ஸ்ல குருணல் பாண்டியா இருக்காரு, சுயா சர்மா போன வருஷமே சூப்பரா போட்டாரு, இந்த வருஷம் அதே மாதிரி எல்லாமே கவர்டு. அவங்க அடி வாங்கணும்னு நினைச்சது வந்து யாஸ் தயால் போட்ட அந்த டெத் ஓவர்ல இந்த 2 ஓவர் இங்க யாரு போட போறா அப்படின்றதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இந்த 2 மேட்ச்லுமே அந்த டெத் ஓவருக்கான தேவையே வரல பெருசா. லைக் அவங்க வந்து நீங்க வந்து நான் வந்து 2 ஓவர்ல 25 ரன் டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த சினாரியோ இன்னும் கிரியேட் ஆகல. அது கிரியேட் ஆனா அதுல இருந்து எப்படி அவங்க பண்றாங்கன்ற மட்டும்தான் எனக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு இதா தெரியுது ஆர்சிபி டீமை பார்த்து. மற்றபடி லைக் அதான் சொல்ற ஒரு 10 பாக்ஸ் போட்டு அதுல டிக்கெட்ஸ் வந்து 9 பாக்ஸ் ஆல்ரெடி டிக் பண்ணிட்டாங்க. ஓகே, இன்னொரு கொஸ்டின் நான் வச்சிடறேன். இப்ப ஹேசல்வுட் உள்ள ஃபிட் ஆயிட்டு உள்ள வந்துட்டாருன்னு வச்சுக்குவோம். ஒரு சினாரியோ, ரொமாரியோ ஷெப்பர்ட் வரையும் பேட்டிங் வர்றது இல்ல ஆர்சிபிக்கு. ஒரு சிச்சுவேஷன் வரலாம், ஒருவேளை அந்த சிச்சுவேஷனும் வரலாம், ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு பேட்டிங் வர சிச்சுவேஷனும் வரலாம். நான் என்ன யோசிக்கிறேன்னா அபிநந்தன் சிங்க்கு பதிலா வெங்கடேஷ் ஐயரை உள்ள கொண்டு வந்துட்டு எங்க தேவையோ அங்க வந்து அவர் பிக்ஸ் பண்ணி ஆடிக்கலாம். நீ வந்து டாப் ஆர்டர் ஆடியா எங்க ஆடியா போய் 2 சுட்டு சுத்திட்டு வான்னு அவங்க பிக்ஸ் பண்ணி ஆடிட்டு ஹேசல்வுட் தூக்கி ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு பதிலா கொண்டு வந்து ஜேக்கப் டஃபி, ஹேசல்வுட், புவி, குர்னால், சுயா சர்மா
அப்படின்னு கொண்டு போய் வெங்கடேஷ் ஐயரால ரொமாரியோ ஷெப்பர்ட் போடுற அந்த 2 ஓவர் அவரால் போட முடியும். அப்படிங்கும் போது இப்படி போக வாய்ப்பு இருக்கா? இப்படி போனா ஆர்சிபி வில் சக்சீடா இல்ல ரொமாரியோ ஷெப்பர்ட் டீம்ல வேணும்னு நினைக்கிறீங்களா? கிரிக்கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க. இது உங்க காலம் கபிலா, இறங்கி ஆடுன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. டீம் இப்ப எனக்கு கிம் டேவிட் போதும்டா, எனக்கு ரொமாரியோ ஷெப்பர்டோட ஃபினிஷிங் தேவையில்லடா அப்படின்ற அளவுக்கு பேசுற அளவுக்கு வந்துருச்சு. அதான் காலம் எவ்வளவு வேகமா சுத்துது பாத்தீங்களான்ற மாதிரிதான். அதான் ப்ரோ. இல்ல, எனக்கு ஆக்சுவலா நான் சொன்னது லைக் நீங்க சொன்ன மாதிரி பவுலிங்க அவங்க ரொம்ப இது பண்ணணும், பேட்டிங்ல எனக்கு பெரிய கொலாப்ஸ் இது வரைக்கும் ஆகல அப்படின்றப்போ அவங்களுக்கு அதுல ரொம்ப கான்பிடன்ஸ் வரும்போது அதை பண்ணுவாங்கன்னு தோணுது. ஆனா அனதர் டே சின்ன நான் என்ன சொல்றேன், வெங்கடேஷ் ஐயரை கொண்டு வாங்கங்கிறான். பேட்டிங்கே ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, பவுலிங்கே ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கிறான், 2 சைடும். ப்ரோ வெங்கடேஷ் ஐயர் எனக்கு வெங்கடேஷ் ஐயரும் படிக்கலும் சிமிலரா தான் ஆடுவாங்க. எனக்கு வெங்கடேஷ் ஐயர்கிட்ட ரொமாரியோ ஷெப்பர்ட் என்னால் பார்க்க முடியல. புரியுதா? இப்ப நம்பர் 3ல நம்பர் 4ல ஆடலாம். அவர் வெங்கடேஷ் ஐயர் ஃபினிஷ் பண்ணா இந்த கால்ல லெக்ல 4 பால் போட்டா 4 பிளிக் ஆடுவாரு. அதுக்கு மேல அவரால் பவர் ஜென்ரேட் பண்ண முடியாது. எனக்கு படிக்கலோட ரோல், படிக்கல் இன்ஜுரி ஆனா மட்டும்தான் வெங்கடேஷ் எனக்கு ஃபிட்டின் ஆவாரு. சொன்னது ஒரு எனக்கு பாக்குறப்போ அது ஒரு நல்ல மூவா இருக்குன்ற மாதிரி படுது ப்ரோ. என்னதான் இவர் சொல்றது கரெக்ட் தான். அந்த இடத்துல யார் சொன்னீங்க, வெங்கடேஷ் ஐயர் வந்தா எந்த அளவுக்கு பண்ண முடியும்ட்டு. பட் வெங்கடேஷ் ஐயர் பெருசா பண்ணலனாலும் அந்த இடத்துல பேட்டிங் டெப்த்துக்காக அவரை வச்சுக்கிட்டு, இப்போ நீங்க எடுத்த உடனே யோசிச்சு பாருங்க, ஏசுலு டஃபி 2 பேரும் அந்த டால் பவுலர்ஸ் ஓடி போடுறப்போ புவிக்குமே நடுவுல 3 பேருமே சூப்பரா போடலாம். பார்த்தா திடீர்னு பவுலிங்ல உண்மையாவே ஆர்சிபி நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. ஆனா பவுலிங் ரொம்ப டெட்லியாலாம் இல்ல. 2 மேட்சுமே அடி விழுந்திருக்கு. இந்த மேட்சுமே 3 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் எத்தனை 200 வந்திருக்காங்க கிட்ட அவங்க. அப்பனா பவுலிங் இன்னும் நல்லாதான் இல்ல, ஒப்பேத்திட்டு இருக்கும். எப்படியோ பேட்டிங் எடுத்தனால தப்பிச்சிட்டோம். இந்த வாட்டியுமே பேட்டிங்ல நம்ம மாஸ்டர் கிளாஸாலதான் இது பெரிய டார்கெட்டா இருக்கிறதுனால 200 இருந்தா நீ 3 விக்கெட் வந்ததுக்கு அப்புறம் சிஎஸ்கே ஜெயிச்சிருந்தா அப்புறம் என்ன பவுலிங் எதை வச்சுக்கிட்டேன், ஒன்னும் பிரயோஜனமே இல்ல. மேபி பண்றப்போ அவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஓகே, ஏன்னா பெத்தேல் ஒரு நல்ல பிளேயர், எதனால வெளில வச்சிட்டு இருக்காங்க, ஸ்குவாட் நல்லா இருக்கும், டீமுக்காக தான் அவரை வெளில வச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டீமுக்காக பார்த்துட்டு ஒரு ட்ரை பண்ணணும்னா ஏசுலோட வச்சு ட்ரை பண்ணா கொஞ்சம் டெட்லியா ஃபீல் ஆகுது எனக்கு அது பாக்குறப்போ. பவுலிங்குமே அந்த பவர் பிளேல இன்னொரு நல்லாவே கேபிட்டலைஸ் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் அந்த 3 விக்கெட் பிரேக் பண்ணிட்டாங்க 2 மேட்ச்லயும். இன்னும் ஹேசுலுட், டஃபி, புவினா அது எனக்கு ரொம்ப டிஃபரெண்டா தெரியுது. உங்க காலம், அதனால நீங்க இப்படி காம்பினேஷன்ஸ் போட்டு யோசிக்கலாம். பட் ஸ்டில் எனக்கு ரொமாரியோ ஷெப்பர்டோட அந்த இது வெங்கடேஷ் ஐயர்ட்ட தெரியல ப்ரோ. அவர் படிக்கலோட லைக் ஃபார் லைக்கா இருப்பாரு மேபி. நீங்க சொல்ற மாதிரி நாங்க யோசிக்கிறோம் என்ன பண்றது. இல்ல, நீங்க சொல்ற மாதிரி நான் ஆர்சிபிக்கு இப்படி எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம்னு பேசுவேன்னு என் சொப்பனத்திலையும் கண்டதில்லை. அந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ நிறைய பேசிட்டோம், நிறைய ஜாலியா இருந்துச்சு. ஸோ ஃபேன்ஸ் வீடியோஸ் எல்லாம் லைட்டர் நோட்ல எடுத்துக்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதுக்கு போயிடுவோமா, ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸுக்கு போயிடுவோம். ஆக்சுவலி இப்போ வரையும் ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸ்ல நம்ம ஒரு ஸ்ட்ரீக்ல போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இன்னைக்கு 11 மேட்சஸ் முடிஞ்சிருக்கு. 10 out of 11 ரஹ்மான் டி வில்லியர்ஸ். நீங்க எவ்வளவு ப்ரோ? 8 out of 11. 2 தோத்துட்டாங்க. 8 out of 11 பிரவீன் ஸ்பீக்ஸ். ப்ரோ நீங்க ஏதோ ப்ரெடிக்ஷன் எல்லாம் பண்றீங்களா? உங்க பாயிண்ட்ஸ் ஏதோ இருக்கா? ஆமா, பண்ணிட்டு இருக்கேன். 6 out of 11 ப்ரோ. ஓகே, கிரிக்கார்த்தி ப்ரோ 6 out of 11ல இருக்காரு. ஸோ நம்ம நாளைக்கு மேட்சுக்கு வந்துருவோம். நாளைக்கும் ஈஸியா தெரியுது, பட் ஸ்டில் பார்ப்போம். இன்னைக்கு KKR அண்ட் பஞ்சாப் நடக்குது ஈடன் கார்டன்ஸ்ல. ஸோ இந்த மேட்ச் யார் ஜெயிப்பா? ஸ்டார்டிங் வித் கிரிக்கார்த்தி ப்ரோ. பஞ்சாப் கிங்ஸ் அகைன் ஒரு கம்ஃபர்டபுளான வின் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. சாலிடா இருக்காங்க. அவங்களுக்கு இருக்க ஒரே பிரச்சனை எனக்கு ஜேவியர் பார்ட்லெட் மட்டும் தான் தெரிகிறாரு. அவரும் லாக்கி ஃபெர்குசன் அவருக்கு அந்த பிளேஸ் கிடையாது. பட் மற்ற பெருசா வீக் லிங்க் அவங்களுக்கு எனக்கு தெரியல. ஸோ பஞ்சாப் வில் வின் கம்ஃபர்டபுளி அப்படின்னு தோணுது. பிரவீன் ப்ரோ? நானும் பஞ்சாப்க்கு தான் ப்ரோ போறேன். ஓகே, நானும் உங்களுக்கே தெரியும், நான் ஸ்டே செய்யர் கண்ண முடியும் நம்புறேன். நானும் பஞ்சாப் தான் போறேன். நாளைக்கு பஞ்சாப் கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ஒருவேளை KKR ஜெயிச்சு சர்ப்ரைஸ் பண்ணாலும் ஐ வில் பி ஹாப்பி. அனதர் டீம் இஸ் லிஃப்டிங் தேர் ஹேண்ட்ஸ் அப் இன் தி டோர்னமெண்ட். எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். ஏன்னா இந்த டோர்னமெண்டோட இதை எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ண டீம் மேட்ச் ஆன் மேட்ச் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. போட்டி அவங்களுக்குள்ளேதான் நடக்குது. இப்போ MIDCனா 2 பேருமே ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ண டீம். போட்டி அவங்களுக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா மற்ற டீம்ஸ் கம்பேக் கொடுத்து கொஞ்சம் அவங்களோட ப்ரெசன்ஸையும் ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். So yeah, with that note, we come to one conclusion of this video. See you in next video. Until then, bye from Rahman de Villiers, Karthi and Prince.